தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிக்கும் திருமாணிக்கம் படத்தின் டீசரை நடிகர் ஆர்யா வெளியிடுகிறார். என்ன பண்ணுவ? லெஃப்ட் போவியா ரைட் போவியா? ஜமா திரை விமர்சனம். பாரி இளவழகன், அம்மு அபிராமி, சேத்தன், ஸ்ரீ கிருஷ்ணதயாள், மணிமேகலை, வசந்த் மாரிமுத்து மற்றும் பலர் நடிப்பில பாரி இளவழகன் இயக்கத்துல இளையராஜா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஜமா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தெருக்கூத்து ஜமாவில் பெண் வேடம் போடும் ஹீரோ பாரி இளவழகன் அர்ஜுனன் உள்ளிட்ட முக்கியமான வேடங்களை போட்டு நடிப்பதோடு எதிர்காலத்தில் தான் இருக்கும் தெருக்கூத்து ஜமாவை வாத்தியராக தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த ஜமாவின் வாத்தியாரான சேத்தன் அவரது வளர்ச்சியை தடுக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து ஜமாவில் பயணிக்கும் பாரி தான் நேசிக்கும் கலைக்காக வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்தித்து பல அவமானங்களை எதிர்கொண்டாலும் தனது திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கான வாய்ப்பு கிடைத்ததா, அவர் ஏன் அந்த ஜமாவின் வாத்தியராக வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இயல்பாகவும் தெருக்கூத்து கலை மீது சினிமா ரசிகர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் வகையிலும் சொல்வதுதான் ஜமா. தெருக்கூத்து கலை மற்றும் கலைஞர்களை பற்றிய படமாக இருந்தாலும் அவர்களின் சோக கதையை சொல்லாமல் அவர்களின் இயல்பான வாழ்க்கை, அந்த கலை மீதான அவர்களின் பற்று, அதில் முதன்மையானவராக இருக்க அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை சினிமாத்தனமாக சொன்னாலும் அதை அளவாக சொல்லி 2 மணி நேரம் நம் கவனம் எதிலும் செல்லாத வகையில் படத்தை மிக சுவாரஸ்யமாக நகர்த்தி சென்றிருக்கிறார் இயக்குனர் பாரி இளவழகன். எழுதி இயக்கி இருப்பதோடு கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் பாரி இளவழகன் தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வியலை யதார்த்தம் மீறாமல் சொல்லியிருப்பதோடு அதை அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் ஒரு ஜனரஞ்சக திரைப்படமாகவும் கொடுத்திருக்கிறார். பாரி இளவழகன் கல்யாணம் என்ற கதாபாத்திரமாக ரசிகர்கள் மனதில் அழுத்தமாக பதிந்து விடுகிறார். தெருக்கூத்தில் பெண் வேடம் போட்டு ஆடும்போது அவர் வெளிப்படுத்தும் உடல் மொழிகள், அவர் இயல்பாக இருக்கும் போதும் அவ்வப்போது எட்டி பார்ப்பது, கோபம் வந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி உடல் மொழியில் எந்தவித மாற்றமும் இன்றி சிறு சிறு அசைவுகளை கூட மிக நுணுக்கமாக செய்திருக்கும் பாரி இளவழகன் சிறந்த இயக்குனர் மட்டுமின்றி சிறந்த நடிகருக்கான விருதுக்கும் தகுதியானவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். தெருக்கூத்து ஜமாவில் வாத்தியாராக தாண்டவம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சேத்தன், பாரியின் தந்தையாக நடித்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணதயாள், பாரியின் அம்மாவாக நடித்திருக்கும் மணிமேகலை, பூனை என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் வசந்த் மாரிமுத்து உள்ளிட்ட படத்தில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர்களும் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக இருப்பதோடு அளவான நடிப்பு மூலம் ரசிகர்கள் நினைவில் தங்கிவிடுகிறார்கள். இளையராஜாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கோபால் கிருஷ்ணாவின் கேமரா கிராமத்து எளிமையை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. படத்தொகுப்பாளர் பார்த்தா MA கலை படைப்பாக இருந்தாலும் கமர்ஷியல் படங்களுக்கு நிகரான படத்தை விறுவிறுப்பாக பயணிக்க வைக்கிறார். தெருக்கூத்து கலை மற்றும் கலைஞர்கள் பற்றி சில படங்கள் பேசியிருந்தாலும் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அனைத்து தரப்பினரும் ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுத்திருக்கும் இயக்குனர் பாரி இளவழகன் தெருக்கூத்து கலை மற்றும் கலைஞர்களை வெளித்திரையில் கௌரவமாக காட்டியிருப்பதோடு படத்தோடு அந்த கலையும் ரசிக்க வைத்திருக்கிறார். மொத்தத்துல இந்த ஜமா தமிழ் சினிமாவின் சிறந்த படங்களின் பட்டியலில் நிச்சயம் இடம்பெறும்.